இங்க ஒரு பாஸ்டர்ட்ட காணாம போன ஒரு சின்ன பொண்ணு கிடைக்கணும்னு ப்ரே பண்ண சொன்னா அந்த பொண்ணோட ஆன்மா சாந்தி அடையணும்னு ப்ரே பண்றாரு. அது அங்க இருக்க எல்லாருமே அழுதுகிட்டே ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பாஸ்டர் அந்த பொண்ணை கடத்தினால மலையில இருந்து தள்ளி விட்டு கொண்டு இருப்பாரு. ஆனா அந்த சமயத்துல அந்த ஆளு ஒரு பொண்ணை கடத்திருப்பாங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனா அந்த ஆளு சாகாம அதுல இருந்து தப்பிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருப்பான். இந்த பக்கம் போலீஸ் அந்த ஆளு தான் அந்த பொண்ணை கடத்தினான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல அந்த பாஸ்டர் எதிர்த்தியா ஒரு ஒய்ஃபை அவங்க சேவை செய்யற ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ண வராரு. அப்ப அவரு மலையில இருந்து தூக்கி போட்ட அந்த ஆளு சாகாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்கிறத பார்த்த உடனே அங்க இருப்பவங்களுக்கு தெரியாம அந்த ஆளை வெளியே தூக்கிட்டு போய் ஒரு பழைய கட்டடத்துல லாக் பண்ணி அவன் கடத்தின பொண்ணு எங்க இருக்கான்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த ஆளு போலீஸ்க்கு கால் பண்ண சொல்றான். ஆனா பாஸ்டர் போலீஸ்க்கு கால் பண்ணா ஒரு மலையில இருந்து கீழே தள்ளது தெரிஞ்சிருக்கிறதால அவனை கட்டி போட்டு அங்க இருந்து கிளம்பிதான் அந்த பிரேயருக்கு வந்திருப்பாரு. அங்க வந்து அந்த பொண்ணு கிடைக்கணும்னு ப்ரே பண்ணாம வித்தியாசமா அந்த பொண்ணு இறந்த மாதிரி ப்ரே பண்ணதால அவர் மேல சந்தேகப்பட்ட ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த பாஸ்டருக்கு தெரியாம ஒரு காரை செக் பண்றாங்க. அப்ப அவர் கார் டயர்ல இருக்க சேர வச்சு அந்த பழைய பில்டிங்கை கண்டுபிடிச்சு அங்க போய் அந்த கிட்னாப்பரை பார்த்த உடனே அவங்க டீமுக்கு கால் பண்ண மொபைல் எடுக்கிறாங்க. அப்ப அவங்க தங்கச்சியோட உருவம் உங்களுக்கு கண்ணாடியில தெரியுது. அவங்க அந்த ஆளை கொல்ல சொல்றாங்க. ஏன்னா அந்த ஆபீசரோட தங்கச்சியை அந்த ஆளு கடத்திட்டு போய் ரேப் பண்ணி டார்ச்சர் பண்ணிருப்பான். அதுல பாதிக்கப்பட்ட அவங்க தங்கச்சி சூசைட் பண்ணி இறந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த ஆபீசர் அந்த ஆளை கொன்னாங்களா இல்லையாங்கிறத அடுத்த பாட்டுல பார்ப்போம். அடுத்த பாட்டு பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.